எண்ணெயிலே வதக்குனா குடமிளகா தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடாயில் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வதங்கணும் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். அது பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வதங்கினா போதும். அண்ட் அடுத்ததாக தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு குடமிளகாவை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதையும் அதில் போட்டுக்கோங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட காட்ட போகிறதே கிடையாது. ஸோ இதிலே எண்ணெயிலே பிரட்டினிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்ஹெல்த் தான், பட் வாய்ஸ் ஒன்ஸ் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கலர் ரொம்ப எடுத்து கொடுத்துரும். ஸோ அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கலர் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. அண்ட் இதை சாம்பாருக்கோ ரசத்துக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.